திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே நாம் தற்போது திருநாவுக்கர சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிறந்திருக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவிடுகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் எளிதில் நுழைவோம். இந்த நிகழ்ச்சிக்கு நுழைவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 27 12 திருமுறைகளுடைய ஆசிரியர்களுடைய துதியும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 27 குருமார்கள், அதாவது 12 திருமுறையுடைய ஆசிரியர்களுடைய துதி பாடலும். ஐயா ராஜா ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். சிவாயம். திருப்பள்ளி எழுச்சி. போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி, சிவன் உய கொள்கின்ற ஆரென்று நோக்கி, திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம், அவன் விரும் எழிதவும் அலரவன் ஆசைப்படவும், நின்னலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனில் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய், ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே, ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. 12 திருமுறைகள் அருளிய 27 திருப்பெயர்கள் போற்றி போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாரூர் மற்றை, திருமாளிகை தேவ சேந்தனார் கரூர் தல்லு பூந்துத்தி, நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்த்த திருவாலிய முதற் மருவு புருடோத்தம சேதிராயர் மூலர் மண்ணு திருவாலவாயர், ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடர்தாம், உன் கபிலர் புரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடெங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிற்றம்பலம். கோயில் திருக்கதவம் திறக்க. யாத்திரை 10. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அகற்றாதே, திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து, திருமாலறிய திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே, திருத்தால் சென்று சேர்வோமே. சிற்றம்பலம். ஆரம்பிக்கலாமையா? ஐயா துவங்கலையா? சிவாய நம்மையா.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார்களே, பெருநெறிய தமிழோசையில இன்றைக்கு 162வது நாளாக 4ஆம் திருமுறையிலே 63வது பதிகம் திரு அண்ணாமலை. இது திருநேரிசை. இந்த திருநேரிசை இராப்பண் 4ஆக நாழிகை 41 45 வரைக்கும் இரவு 10 12 மணிக்குள்ள நவரோஸ்லே பாடத்தக்கது. இந்த தலம் நடுநாட்டினுடைய 22வது தலமாக விழுப்புரத்துக்கு வடமேற்கே உள்ளது. இங்கே பெருமான் அண்ணாமலையாகவும் அம்பாள் உண்ணாமலையாகும். பெரிய 13. நன்றிங்கய்யா. அண்ணாமலை இடம் சுட்டி செட்கலார் வர்மன் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 313. திருச்சிற்றம்பலம். அண்ணாமலை மேலணி மலையை ஆரா அன்பின் அடியவர்த்தம் கண்ணார் அமுதை விண்ணோரை காக்க கடலில் வந்தெழுந்த உண்ணா நஞ்சம் உண்டானை கும்பிட்டுருகும் சிந்தையுடன் பன்னார் பதிக தமிழ் பாடி பணிந்து பரவி பணி செய்தார். நன்றிங்க. திருவண்ணாமலை சுற்றி வருகிற போது அங்கே அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க. அணி அண்ணாமலை என்று பாடுகிறார். இந்த அணிமணாலை அருகேதான் அங்கே ஒரு மாணிக்கோதர் கோயில் இருக்கிறது. அங்கதான் திருவம்பாவை பாடியதாக ஒரு ஐதீகம். அந்த இடத்திலே அமைந்துள்ள அந்த கோயிலே பெருமான் பாடல். போதி மாமலர்கள் தூவி உமையவள் பங்காமிக்க சோதியே துளங்கும் தோள் சுடர்மழு படையினானே ஆயே அமரர் கோவே அணியணாமலையுள்ளானே நீதியே நின்னை அல்லால் நினையுமா நினைவிலேனே நீதியே நின்னை அல்லால் நினையுமா நினைவிலேனே. பெருமானை நீதியே என்று அழைக்கிறார். அவன்தான் உண்மையை நமக்கு உள்ளத்திலே உறக்க சொல்பவன். அதனாலே அவன் நீதியான். வாழ்க வாழ்க. பண்டனை வென்ற சொல். நடராஜையா வாங்க. ஐயா ஐயா சாமசையா கூப்பிடுங்க. நான் வரேன். நன்றிங்க. பண்டனை வென்ற என் சொல் பாவையோர் பங்க நீல கண்டனே கார்கொள் கொன்றை கடவுளே கமல பாதா அண்டனே அமரர் கோவே அணியனாமலையுளானே தொண்டனேன் உன்னை அல்லாள் சொல்லுமா சொல்லிலேனே. நன்றிங்க. தொண்டனே உன்னையலால் சொல்லுமா சொல்லில்லைன்னு பெருமானுக்கு தொண்டு செய்தல் அவனுடைய புகழை பாடுதல், அவன் புகழை மட்டுமே பாடுதல் என்ற வகையில உருவமும் உயிரும் ஆகி. படிங்க. அடுத்தது லலிதாமா. உருவம் உயிரு மாகி ஓதிய உலகு கெல்லாம் பெருவினை பிறப்பு வீடாய் நின்ற வெம்பெருமான்மிக்க அருவி பொன் சோரியும் மன்னா மலையுள்ளாய் அண்ட கோவே மொருவேனின் பாத மல்லான் மற்றொரு மாடி லேனே. அருவினின் பாதமல்லால் மற்றொரு மாடிலே திருவட்டி வணங்குவது அதுவே மிகப்பெரிய செல்வம். மாடுனா செல்வம். அதனால மற்றொரு இதை தவிர வேறு செல்வம் இல்லை என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. காலையில நம்ம பாடினார். வாழ்க. நன்றி. ஐயா
ஐயா ஐயா உன்னுடைய ஸ்பீச் விட்டு விட்டு வருதுங்கய்யா. உங்களுக்கு அப்படிதானே கேக்குது நடராஜன் ஐயா? பரவாயில்லைங்கய்யா, கொஞ்சம் பியூல கொஞ்சம் கம்மியா கேக்குது, வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. பிரேக் கரெக்டா இருக்குங்கய்யா. சமசிங்கய்யா. சரிங்க சவுண்ட் சரியாதான். ஐயா கரெக்டா இருக்குங்க ஐயா. ஐயா சாமி கரெக்டா இருக்கு சார். பாடுங்க. சரிங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பாடலாமே? பாடுறேன். பைம்பொனே பவல குன்றே பரமனே பால்வெண்ணீற்றாய். பைம்பொனே பவல குன்றே பரமனே பால்வெண்ணீற்றாய். செம்பொனே மலர் செய்பாதாம் சீர்தரு மணியே மிக்க. அம்பொனே கொழிந்து வீழும் அணியனாம் மலையுளானே. என்பொனே உன்னை அல்லால் ஏது நான் நினைவிலேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருவண்ணாமலையை நிலைக்க முத்தி என்று சொல்வார்கள். அங்கே அப்பர் பெருமான் என்ன சொல்றார்? என் போனே உன்னை அல்லால் யாது நான் நினைவேனே. உன்னை தவிர வேற யாரையும் நினைக்க மாட்டேன்னு சொல்கிற பதிகம். வாழ்க வாழ்க. திரையணி முடிவு. 5வது லலிதா மாவங்க. ஐயா திருச்சிற்றம்பலம். பிறையணி முடியினானே பிஞ்சகா பெண்ணோர் பாகா. மறைவல இறைவ வண்டார் ஒன்றையாய் வாமதேவா. அரைக்கழல் அமர ஏத்தோம் அணியனாமலையுளானே. இறைவனே உன்னை அல்லால் யாது நான் நினைவில்லேனே. இறைவனே உன்னை அல்லால் யாது நான் நினைவில்லேனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. இறைவனே உன்னை அல்லால் யாது நான் நினைவிலேனே சொல்லி பெருமானை தவிர வேறு எந்த பொருளையும் நினையாமல் நிறுத்த. ஏன்னாதான் ஓரிரை கொள்கை. வாழ்க. புரிசடை முடியின் சுந்தரையாவா. சிவாய நமய்யா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. புரிசடை முடியின் மேலோர் ஒரு புனல் கங்கை வைத்து கரியுரி போர்வையாக கருதிய கால காலா. அரிகுல மலிந்த அண்ணா மலையுலாயலரின் மிக்க. வரிமிகு வண்டு பன்செய் பாதனன் மரப்பிலேனே. வரிமிகு வண்டு பன்செய் பாதனான் மரப்பிலேனே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. இயற்கை ரசித்து பாடிய பாடல். வண்டுகள் கூட பண்பாடுகின்றன என்று வரிமிகு வண்டு பன்சை பாதனான் மறப்பிலேனே. வண்டுகள் ரீங்காரமிட்டு பெருமான் புகழப்படுகிற போது நான் அவனை நினைக்காம இருக்கலாமோ? அதனால நான் அவனுடைய பாதத்தை மறக்க மாட்டேன் என்று சொல்கிற பாடல். வாழ்க. இரவியும் மதியும் விண்ணும். படிக்கிறேன். இரவியும் மதியும் விண்ணும் இருநிலம் புனலும் காற்றும் உரகமார் பவனம் எட்டும் திசை ஒளி உருவம் ஆனாய். அரவ உமிழ் மணிகுள் சோதி அணியனாமலை உளானே. வரவும் நின் பாதம் அல்லால் பரமனான் பற்றிலேனே. பரவும் நின் பாதம் அல்லால் பரமனான் பற்றிலேனே. பற்றுக பற்றத்தான் பற்றினே அப்பற்றை பற்றுக பற்று விடற்கிற திருப்பதமாரே. பரபனின் பாதமல்லால் பரமனான் பற்றிலேனே. அந்த பெருமானுடைய திருவடியை மட்டுமே பற்றுதல். வாழ்க வாழ்க. பார்த்தனுக்கு அன்று நல்கி. அடியேன் படிக்கிறேன். பார்த்தனுக்கு அன்று நல்கி பசுபதத்தை நீர்த்து
நீர்த்தரும்பு உளவு கங்கை நெடுமுடி நிலவ வைத்தாய். ஆற்று வந்து ஈண்டு கொண்டால் அணியான மாலை உளானே. தீர்த்தனே நின்றன் பாதம் திறமல்லால் திறனில்லானே. தீர்த்தனே நின்றன் பாதம் திறமெல்லாம் திறனிலேனே. திருச்சிற்றம்பலம். பார்த்தனுக்கு அன்று நல்கி பாசுபதத்தை ஈந்தாய் என்று அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்த செய்தியை சொல்லி, பெருமானே நின் பாத திறமலால் மற்றொரு திறமிலேனே என்று பெருமானுடைய பாத திறத்தை பாடுகிறார், சிறப்பை பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து பாலுனை முதலாமிக்க தாமோதரையவன். பாலுனை முதலாமிக்க பசுவினைந்தாடுவானே. மாலும் நான் முகனும் கூடி காண்கில வகையில் நின்றாய். ஆளும் நீ கொண்டல் போகும் அணியனா மலையோளானே. வாளுடை விடையாய் உந்தன் மலரடி மரப்பேலேனே. வானுடை விடையாய் உந்தன் மலரடி மரப்பேலேனே. திருச்சிற்றம்பலம். வாளுடை விடையாய் ஒன்றன் பெருமான அந்த விடை மேல் ஏறிய அறத்தின் அடிவம் வருகிறான். அந்த பெருமானுடைய மலரடியை நான் மறக்க மாட்டேன் என்று சொல்கிற பாடம். வாழ்க வாழ்க. அடுத்து தாமோதரன் ஐயா கூப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல. தாமோதரன் ஐயா. ஆமாங்க, நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பாடுங்க. இரக்கமொன்று யாதும் இல்லா காலனை கடிந்த வெம்மான் புறத்தினால் வரையை ஊக்க ஒரு விரல் நுதியினாலே. அரக்கனை நெறித்த அண்ணா மலையுளாய் அமரர் ஏரே. சிரத்தினால் வணங்கி ஏத்தி திருவடி மரப்பிலேனே. சிரத்தினால் வணங்கி ஏத்தி திருவடி மரப்பிலேனே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. திருவடியை மறப்பதற்கு அடையாளம் அவனை தலையினால் வணங்குதல். சிரத்தினால் வணங்கிய என்று தலையை நீ வணங்காய் என்ற செல்கதி காட்டிட போற்றும் திரு அங்கமாலையை நினைப்பூட்டுகிற பாடலாக இதை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 4ஆம் திருமுறையிலே 64வது பதிகம் திருவேழி மலரை பண் திருநேரிசை இராப்பண் 4ஆக நாழிகை 41:45 இரவு 10 to 12 மணிக்குள்ளும் நவரோஸ்லே பாடத்தக்கது. ஆவியினுடைய தென்கரையிலே 61வது தலமாக மயிலாடுதுறை பாதையிலே பூந்தோட்டையிலே உள்ளது. இங்க இருக்கிற பெருமான் வீழியழகர், அம்பாள் அழகுமுலை அம்மை. இதற்கான பெரிய புராண பாடல் 262. ஐயா சாமிச்சார் இருக்காங்களா? ஐயா 262ங்களா 92ங்களா ஐயா? 262. காலம் தவறு தீர்ந்து எங்கும். நன்றிங்க. சரிங்க. சிவாய நம. காலம் தவறு தீர்ந்தெங்கும் கலிவான் பொழிந்த புனல் கலந்து ஞாலம் எல்லாம் குளிர் தூங்கி உணவு பெருகி நலம் சிறப்ப மூல அன்பர் இருவர்களும் மொழி மாலைகளும் பல சாத்தி நீலகண்டர் உரைப்பதிகள் பிறவும் வணங்க நினைவுற்றா. நன்றிங்க. திருவேழிமலையாத்துல பஞ்சம் வந்து பெருமான் படிக்காசு தந்தார். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பஞ்சம் நீங்கிய பிறகு நாட்டுல நல்ல மழை பெய்து உணவு பெருகியது. அதற்கு பிறகும் அங்கே சில நாள் தங்கியிருந்து பெருமானுடைய புகழை பாடினார்கள். அப்படி பாடி அந்த பதிகத்துல இந்த பதிகமும் ஒன்று என்று செக்கிழார் பெருமான் இந்த பதிகத்தை இடம் சுட்டுகிறார். வாழ்க. பூதத்தின் படையே நீர் பாம்பின் பூணனர் பூணநூலர் சீரத்தில் போலிந்த திங்கள் பொழுந்த நஞ்சழுந்து கண்டரு கீதத்தில் போலிந்த ஓசை
வேள்வியாளர் வேதத்தின் பொருளர் வீழி மிடலையுள் விகிர்தனாரே. வேதத்தின் பொருளர் வீழி மிழலையுள் விகிர்தனாரே. வேதம் என்று சொல்கிற அஞ்செழுத்தின் பொருளாக அவன் இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். அஞ்செழுத்தின் பொருள் என்ன? நடப்பு, மறைப்பு, சிறப்பு, வனப்பு, யாப்பு. இல்லையா? அழகா சொல்லுவாங்க. அடுத்து 2வது பாட்டு. காலையில் கதிர் செய்மே. வேலரசி அம்மா வாங்க. சிவாய நமங்கய்யா. காலையேர் கதிசை மேனி கங்குளிர் கருத்த கண்ட மாலையில் மதியம் சேர்ந்த மகுடத்தர் மதுவும் பாலும் ஆலையேர் பாகும் போல அன்னித்திட்டடியார்க்கென்றும் வேலையின் அமுதர் வீழி மிழலையுள் விகிர்தனாரே. திருச்சிற்றம்பலம். பெருமான் ஆலையில் பாகு போல அன்னித்திட்டிருப்பர். கரும்பு சாலையில கிடைக்கிற அந்த கரும்பு பாகு போல பெருமான் ரொம்ப அன்னித்திட்டு இருப்பாராம். நெருக்கமா அடியாரோடு நெருக்கமா இருப்பார் என்று சொல்கிற பாட்டு. வாழ்க. வருந்தின நெருநல் என்றாய். பட்டம்மாள் வாங்க. பட்டம்மாள் இருக்கீங்களா? அடுத்து திலகவதி அம்மா வாங்க. அடுத்தது திலகவதி அம்மா. நன்றிங்கய்யா, நன்றிங்க. 3வது பாட்டு தானுங்க ஐயா? ஆமாமா, ஆமா. வருந்தின நெருங்கய்யா. வருந்தின நெருங்கினில் நன்றாய் வழங்கின நாளரால் கீழ் இருந்து நன் பொருள்கள் 4வர் இயம்பின இருவரோடும் பொருந்தினர் பிரிந்தி தம்பார் பொய்யராம் அவர் மீட்கென்றும் விருந்தினர் திருந்து வீழி மிழலையுள் விகிர்தனாரே. சிவாய நம. முந்திய முதல் நடு இறுதியும் சொல்ற மாதிரி பெருமான் என்ன பண்றாரா? நேற்றும் இன்றும் நாளையும் அருள் செய்கிறான் அப்படின்றத வருந்தின நெருநல் இன்றாய் வழங்கின நாளற்கீழாய் என்று நெருநல் என்பதற்கு இன்று, அதுக்கப்புறம் வருகின்ற நாளாகிய நாளற்கு வழங்கின நாள் என்பது வருங்காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அது முன்னாடி அந்த முக்காலங்களிலும் பெருமான் அருள் செய்கிறான் என்ற வகையில அவருடைய பாடல். வாழ்க்கை நிலையிலா ஊர் முன் பண்ற திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவிடுகளுக்கும் வணக்கம். நிலையிலா ஊர் 3 ஒன்றை நெருப்பறி காற்று அம்பாக சிலையோ நான் அதுவோ நாகம் கொண்டவர் தேவர் தங்கள் தலையினால் தரித்த என்பும் தலைமையேர் வடமும் பூண்ட சிலையிலா வேடர் வீழே மிழலையுள் விகிர்தனாரே. விலையிலா வேடர் வீழே மிழலையுள் விகிர்தனாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றி. விலையிலா வேடர் வீழி மழலையுள் விகிர்தனாரேன்னு அவர் கொண்ட அந்த வேட வடிவம் விலை மதிப்பில்லாதது என்று சொல்கிறார். அர்ஜுனுக்கு பாதுகாப்பாக வேடர் வடிவில் போனார் ஒரு செய்தி. அது இல்லாம கண்ணப்ப நாயனாருடைய வேடர் வடிவம் விலையில்லா வேடம். ஏன்னா அதுக்கு அன்புக்கு அளவு விடுறது இல்லையா? கண்ணப்பான பொதோர் அன்பு. அதனால அன்புக்கு விலை இல்லை என்பதை சொல்கிற பாடல். வாழ்க. மறையிடை ஒருவர். கோபால் சரிதா வாங்க. மறையிடை பொருடர் 5வது பாட்டு. இருக்கீங்களா? இருக்குங்க ஐயா. சிற்றம்பலம்.
மறையிடை பொருளர் மூட்டின் மலர்வழி வாசத்தேனர் கரவிடை பாலின் நெய்யர் கரும்பினீர் கட்டியாளார் பிறையிடை பாம்பும் கொன்றை பிணையல் சேர் சடையுள் நீரர் விரைகிடை தீயர் விழி மழலையுள் விகிர்ந்த நாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. விறகிடை தீயர் வீழிமலை விகிர்தனார் என்று பெருமான் விறகில் தீயினன் பாலில் படுனை போல் மறையனைந்துடன் மாமணி சோதியான் என்ற பாட்டை நினைவு கொடுத்த மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து எண்ணகத்தில்லை. கணபதி ஐயா வாங்க. கணபதி ஐயா வாங்க. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா 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 அடியார் பெருமக்கள் பாத பூஜ்யம் சமர்ப்பாமி நானாவித பரிமாண மந்திர சந்தன பத்த புஷ்பாஞ்சலி சமர்ப்பாமி தோபாதீபம் அக்ராமி. சிவா சிவா சிவாயனம் சிவாயனம் சிவா சிவா. நாலா அஞ்சப்பா 6 ஆறாவது ஐயா. 4:64 6. என்னகத்தில் திருச்சிட்டம் என்னகத்தில்லை அல்ல உலரல்ல எமவான் பெற்ற பெண்ணகத்தலையே காட்டு வெளி விவராகி மன்னகத்தை வேறில் நால்வர் தீயதனில் மூவர் விண்ணகத்துவர் வேறி விளையுள் விகதனாரே மன்னகத்தை வேறில் நால்வர் தீயதனில் மூவர் விண்ணகத்துவர் வேறி விளையுள் விகதனாரே விகதனாரே. நிவாசி சிற்றமும். நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அது பெருமான் எண்ண அலங்காரத்திலே 1, 2, 3, 4, 5 இருக்கிறான் என்பதை நம்ம மாணிக்கவாசர் சொல்வார். பாரிடை 5 பறந்தாய் போற்றி, நீரிடை 4 நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3 திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2 மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1 விளைந்தாய் போற்றின்னு போற்றி திருஅகவல்ல சொல்வார். அதை சொல்ற மாதிரி நினைவுபடுத்தப்படும். பெருமான் இங்க எப்படி இருக்கிறான்னா காற்றில் அவன் என்ன பண்றான், விண்ணகத்தில் ஒருவராய், அப்புறம் பெருவழி 2வராகி, மண்ணகத்தில் 5வனாய், தீயினில் 3வராய், காற்றில் 4வராய் இருக்கிறான் என்று பெருமானுடைய அந்த ஐம்பூதங்களிலே அவன் எப்படிலாம் இருக்கிறான் என்பதை சுட்டி காட்டுகிற மாதிரி அமைந்த எண்ண அலங்கார பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. சந்தனே கொங்கையாளோ 7வது பாட்டு. செல்வம் சந்தனே கொங்கையாள் ஓர் பங்கினர் சாமவேதர் எந்தையும் எந்தை தந்தை தந்தையுமாய ஈசர் அந்தியோடு உதயம் அந்தளாளர் ஆண்நெய்யால் வேட்கும் வெந்தழல் உருவர் வீழிமிழலையுள் விகிர்தனாரே அந்தியோடுதயம் அந்த நாளர் ஆண்நெய்யால் வேட்கும் வெந்தழல் ஒருவர் வீழிமிழலையுள் விகிர்தனாரே. திருச்சிற்றம்பலம். பெருமான் தந்தைக்கு தந்தையாகவும் எந்தைக்கு எந்தையாகவும் என்று சொல்லி அந்த தலைமுறைகளை எல்லாம் சுட்டி காட்டி எல்லா நம்முடைய தலைமுறைக்கு அவன் தெய்வமாக இருக்கிறான் அப்படின்னா அவனே நமக்கு குலதெய்வமாக இருக்கிறான் என்று சொல்லி அவனை அந்தணர்கள் நெய்யால் வேட்கும் வெந்தழல் உருவர் அப்படியே பெருமான்
தீயின் உருவா இருக்கிறான். அந்த தீ முகத்திலே அவனை நெய்யால் வேட்டல் என்று சொல்லி அந்த வேள்வி செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து நீட்டினை நிறைய பூசி, அதான் நித்திலா இருக்கீங்களா? 8வது பாட்டு. நித்திலா சொக்கம்மாள் வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நீட்டினை நிறைய பூசி நித்தலும் 1000 பூ கொண்டு ஏற்றுழி ஒரு நாள் ஒன்று குறைய கண் நிறைய இட்ட ஆற்றலு காழி நல்கி அவன் கொணர்ந்து இச்சும் கோயில் வீற்றிருந்தளிப்பர் வீழிமிழலையுள் விகர்தனாரே. ஆற்றலு காழி நல்கி அவன் கொணர்ந்து இச்சும் கோயில் வீற்றிருந்தளிப்பர் வீழிமிழலையுள் விகர்தனாரே. திருச்சிற்றம்பலம். திருமால் 1000 பூங்கொட்டு அர்ச்சித்து ஆழி பெற்ற தலமாக இந்த தலத்தை காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு. சித்தி செய்பவர்களுக்கெல்லாம். வாழப்பாடி சித்ரா அம்மா. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். சித்தி செய்பவர்கட்கெல்லாம் சேர்விடம் சென்று கூட பத்தி செய்பவர்கள் பாவம் பறைப்பவர் இறப்பீலாளார். முத்தி செய்பவளமேனி முதிரொளி நீலகண்டர் வித்தினில் முளையர் வீழி மிளழையுள் விகிர்தனாரே. நன்றிங்கய்யா. முழங்கையா. சித்தி பக்தி முத்தி என்று 3ஐயும் காட்டுகிறார். சித்தி என்பது பெருமானை சித்தத்திலே வைத்து வணங்குகிற அக வழிபாடு. பக்தி என்பது பெருமானுக்கு சரியை மேற்கொண்டுகிற புற வழிபாடு. இந்த 2ஐயும் செய்தவர்களுக்கு 2 பேருக்கும் அவன் புறத்திலே செய்தாலும் அகத்திலே செய்தாலும் அதை உணர்வோடு செய்தால் அவர்களுக்கெல்லாம் முத்தி தர வல்லவனாக பெருமான் இருக்கிறான் என்று சித்தி பக்தி முத்தி என்ற எல்லாத்தையும் காட்டுகிற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து 10வது பாட்டு. தருக்கின அரக்கன் தேர்வு. சித்ரா சித்ரா. ஐயா திருச்சிற்றம்பலங்களா ஐயா? அடியான் கேட்டுக்கிறேங்க ஐயா வேலையா. சரிங்கம்மா சரிங்க சரிங்க சரிங்க. வேற அடுத்து பூங்குடி. பூங்குடி இருக்கீங்களா? சங்கரையா வாங்க. அங்க வந்திருக்கிறதே பெரிய விஷயங்க ஐயா. பூங்குடி அம்மா தெரியல உங்களுக்கு? திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. தருக்கின அரசன் தோறும் சாரதி தடை நிலாது பொறுப்பினை எடுத்த தோளும் பொன்முடி 10 புன்னாய் நெறிப்புண்டங்களறி மீண்டு நெழுந்தடி பரவ தம்மால் விருப்பருங்கொடுப்பார் மிழலையுடன் விகிர்தனாரே. விழிப்பு விருப்பருங்கு கொடுப்பார் வீழி மிழலையுள் விகிர்தனாரே. திருச்சிற்றம்பலம். ராவணன் வழிபட்டு வாழை பெற்றான். அந்த தம்பாள் விருப்பொடும் கொடுப்பர் போலும் வீழிமழலை யாரே என்று ராவணன் பெருமானை வழிபட்டு நாளும் வாழும் பெற்றான் என்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 4ஆம் திருமுறைகளை 65வது பதிகமாக திருச்சாய்க்காடு பண் திருநேரிசை பகற்பண் இராப்பண் 4ஆக நாழிகை 41:15 45க்குள்ள இரவு 10 to 12 மணிக்குள்ள நவரோஸ் ராகத்திலே பாடத்தக்கது. இது காவிரியினுடைய வடகரையிலே 9வது தலமாக திருவெண்காட்டிலிருந்து பூம்புகார் சென்ற வழியில் இருக்குது. பெருமான் இங்கே சாயாவனேஸ்வரர், அம்பாள் யாழினும் நன்மொழி அம்மை என்று இருக்கிறது. இதற்கான திருநாவுக்கரசு பெரிய புராண பாடல் 189. நன்றிங்கய்யா. சாய்க்காடு இடம் சுட்டி அரசு எழுந்தாருல. நன்றிங்க. சாய்க்காடு இடம் சுட்டி சேக்கலார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 189. திருச்சிற்றம்பலம்.
ஆண்டார செழுந்தருள கோலக்காவை அவரோடும் சென்றிறைஞ்சு அன்பு கொண்டு மீண்ட அருளினார் அவரும் விடை கொண்டு இப்பால் வேத நாயகர் விரும்பும் பதிகளான நீண்ட கருப்பரியலோர் புன்கூர் நீடு திருக்குறுக்கை திருநின்றியூரும் கான் தகைய நனிபள்ளி முதலா நன்னி கண்ணுதலார் கலல் தொழுது கலந்து செல்வார். நன்றியா. சிதம்பரத்திலிருந்து சீர்காழி சென்று ஞானசம்பந்த பெருமானை கண்டு அளவலாவி அவரிடத்தை தங்கிய பிறகு அவரிடத்துல விடை கொண்டு புறப்பட்டு காவிரி சோழ நாட்டு வடகரை பல தலங்களை வணங்கினார். அப்படி வழங்குகிற பல தலங்களை எல்லாம் இங்கே குறிப்பிட்டு புன்கூர், நீடூர், குறுக்கை, நின்றியூர் என்ற காண்டகைய பல முதலாகிய என்ற இடத்துல திரு சாய்க்காடு சீர்கேச அந்த உரையில குறிப்பிட்டிருப்பார். காவிரி வடகரை தலங்கள் வரும்போது அதற்கு தலமாக திரு சாய்க்காடு. வாழ்க வாழ்க. தோடுலா மலர்கள் தூவி தொழுதழு மார்க்கண்டேயன் வீடு நாள் அணுகி சென்று கொள்வான் வந்த காலன் பாடுதான் செலலும் அஞ்சி பாதமே சரணம் என்ன சாடினார் காலன் மாலன் சாய்க்காடு மேவினாரே. சாடினார் காலன் மாலன் சாய்க்காடு மேவினாரே. மார்க்கண்டேயன் பெருமானை சரண் புகுந்த போது காலனை காலால் உதைத்தார் என்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. வடங்கடு மலையை மத்தாக. நல்லம்மாள் ஸ்ரீதேவ் வாங்க. இருக்கீங்களா? இருக்காங்க. நல்லமலமா நல்லம்மாள் ஸ்ரீதேவ். அதுக்கு அடுத்து ஸ்ரீதேவ். சரிங்களா? நல்லம்மாள் ஐயா வராரு. ஸ்ரீதேவ் ஐயா வராரு. ஸ்ரீதேவ் ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடியும் வணங்கி மகிழ்கிறேன் ஐயா. திருச்சிற்றம்பலம். வடங்கெழு மறைமத்தாக வானவர் அசுரரோடு கடைந்திட எழுந்த நஞ்சம் கண்டு பல்தேவரஞ்சி அடைந்தனும் சரணம் என்ன அருள் பெரிதுடையராகி அடங்கடல் நஞ்சம் புண்டார் சாய்க்காடு மேவினாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நன்றிங்க. தடங்கடல் நஞ்சமுண்டார் சாய்க்காடு மேவினாரே என்று பெருமான் தேவருக்காக நஞ்சை உண்டு அருள் செய்தான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அரணிலா வெளியனாவர். ரேவதி அம்மா வாங்க. ரேவதி. திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல் பாடுறீங்க. சிவாயனமா ஐயா அடியான் படிக்கட்டுமாங்க ஐயா? சித்ரா ஐயா அடியான் படிக்கட்டுமாங்க ஐயா? படிங்கம்மா படிங்க. சித்ரா படி. திருச்சிற்றம்பலம். அறநிலா வெளியே நாவல் அருள் நிழலாக ஈசன் வரணியலாகி தன்வாய் நூலினார் பந்தர் செய்ய முரணிலா சிலந்தி தன்னை முடியுடை மன்னனாக்கி தரணிதான் ஆள வைத்தார் சாய்க்காடு மேவினாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அந்த வாய் நூலால் பந்தல் செய்த சிலந்தியை அந்த முடிவுடை மன்னனாக்கி இந்த தரணியை ஆள செய்தார் என்று கோச்செங்கடன் வரலாற்றை சொல்லுகிற பாடல். பாட்டு அருங்கரும் சிலக்கை வேடர். படிக்கிறீங்களா? நாலாவது. ஐயா எத்தனாவது திரும்புறீங்க? ஐயா 65மா.
4ஆம் திருமுறை 65வது பதிகம். 465 4. சரிங்க, நான் எடுத்துக்கிறேங்க. திருநேரிசையில 4ஆம் திருமுறை 65வது பதிகம், திருச்சாய்க்காட்டுல 4வது பாட்டு. ஐயா நீங்க படிங்க, அடுத்தது அவங்க படிப்பாங்க. நன்றிங்க நன்றிங்க. ரேவதி அம்மா எடுத்து வச்சுக்கோங்கம்மா, அடுத்த பாடல் எடுத்து வச்சுக்கோங்க. நான் அடியன் இந்த பாடல் படிச்சிடறேன். திருச்சிற்றம்பலம். அரும்பெரும் சிலைக்கை வேட நாய் விரட் பார்த்ததற்கன்று உரம் பெரி துடைமை காட்டி ஒள்ளமர் செய்து மீண்டே வரம் பெரிதுடைய நாக்கி வாழமர் முகத்தின் மன்னம் சரம்பொலி தூணிந்தார் சாய்க்காடு மேவினாரே. நன்றி. பார்த்தன் என்று சொல்கிற அர்ஜுனனுக்கு வெறும் வில்லு மட்டும் கொடுக்கலையா, அந்த அம்பும் சேர்ந்து கொடுத்தார். சரம்பொலி தூணிந்தார் சாய்க்காடு போயினார, வில்லோட அம்பும் சேர்த்து கொடுத்தார்னு சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. இந்திரன் பிரமன் அங்கி. அனைத்து அடியார் திருப்படி இந்திரன் பிரமன் அங்கி என்பகை வசுகனோடு மந்திர மறைய தோடி வானவர் வணங்கி வாழ்த்த தந்திரம் அறியா தக்கன் வேள்வியை தகர்த்த ஞான்று சந்திரர்க்கு அருள் செய்தாரும் சாய்க்காடு மேவினாரே. திருச்சிற்றம்பலம். சிவன். தக்கன் வேள்வியின் போது சந்திரன் இவரை சரணடைந்தான், அந்த சந்திரர்க்கு அருள் செய்தார் என்று சொல்கிற பாடல். தன்னை சரணடைந்த சந்திரனத்துக்கு தலைமையில வைத்து கொண்டார்களவா, அப்படி சந்திரனை தலைமையில் வைத்த சாய்க்காட்டு பெருமான் என்கிறார். வாழ்க வாழ்க. ஆலுமலி பாலும் நெய்யும். ஆமலி பாலும் நெய்யும். நடராஜ ஐயா வாங்க. ஆமாய்யா. ஆமலி பாலும் நெய்யும். சிற்றம்பலம். 465 6வது பாட்டு. திருநேரிசை 465 6. எடுத்துட்டேங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 6வது பாட்டுங்களா ஐயா? ஆமா. ஆமலி பாலும் நெய்யும். ஆமலி பாலும் நெய்யும் ஆட்டி அர்ச்சனைகள் செய்து. ஆமலி பாலும் நெய்யும் ஆட்டி அர்ச்சனைகள் செய்து பூமலி கொன்றை சூட்ட போராததன் தாதை தாலை கூர்மழு ஒன்றால் ஓச்ச குளிர்சடை கொன்றை மாலை தாமனர் சண்டி கீந்தார் சாய்க்காடு மேவினாரே. தாமனர் சண்டி கீந்தார் சாய்க்காடு மேவினாரே. நன்றிங்க ஐயா. சண்டேசர் வரலாறு சொல்கிற பாடல். அந்த தாதை தாளர வீசிய சண்டிக்கு இவ்வண்டத்தொடும் கூடி அந்த கொன்றை மாலையை சடைமுடியாக அணிந்தார் என்ற வகையில அவருடைய வரலாற்றை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மையரு மனத்த நாயன். நித்திலாமா வாங்க. நித்திலா. மையரு மனத்த நாயர் பகிர்தன் மரங்கள் வேண்ட ஐயமில்ல மரரேத்தன் ஆயிர முகமதாகி வையகம் நிலைய பாய்வான் வந்திலி கங்கை என்னும் தையலை சடையில் ஏற்றார் சாய்க்காடு மேவினாரே. திருச்சிற்றம்பலம். நன்றியா. வாழ்க வாழ்க. பகீரதன் வேண்ட கங்கையை சடையில் ஏற்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. புவப்பெரும் தடக்கை வேடர். 8வது பாடல். லலிதா பாலசுந்தரம் வாங்க.
சிவாய நம சிவாய ஐயா. பெரும் தடக்கை வேடன் கொடுஞ்சிலை இறைச்சி பாரம் துவர் பெரும் செருப்பால் நீக்கி தூயவாய் கலசம் ஆட்ட உவ பெரும் குருதி சோர ஒருகனை இடந்து அங்கு அப்ப தவ பெருந்தேவு செய்தார் சாய்காடு மேவினாரே. உவப்பெரும் குருதி சோர ஒருகனை இடந்து அங்கு அப்ப தவ பெருந்தேவு செய்தார் சாய்காடு மேவினாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. சிவ வழிபாட்டுல இந்த சடங்கு சம்பிரதாயம் தான் ரொம்ப முக்கியம்னு கொண்டாடுவாங்க. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் அன்புதான் என்று சொல்லி அவன் அன்பாலே செய்த கண்ணப்பன் செய்த எல்லா செயலையும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு தவப்பெரும் தேர்வு செய்தார். இந்த கண்ணப்பனையே தெய்வமா வழிகிற மாதிரி சூழ்நிலையை உண்டாக்கினான். அவன் பெரிய தவசியாக இருந்தான். அவனை தேர்வு செய்து அவனை தெய்வமாக்கி கண்ணப்பனப்பதோர் அன்பின்மை கண்ட பின்னு பெருங்களெல்லாம் பாட வைத்த அந்த சிறப்புக்குரிய கண்ணப்பன். அது காரணம் அன்புதான். அதனால வெறும் சடங்கு சம்பிரதாயத்தையே எண்ணி பொருள்கள் மேலேயே நினைப்பு போது செயல்கள் மேலேயே நினைப்பு மாற்றி பெருமான் மேலே அன்பு செலுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நிலையை காட்டிய கண்ணப்பனுடைய செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. நக்குலா மலர்கள் 11. சிவாய நம. நக்குலா மலர் 11 கொண்டு நஞ்ஞானத்தோடு மிக்க பூசனைகள் செய்வான் மென்மலர் ஒன்று காணா தொக்கு மென்மலர்கண் என்றங்கு ஒருகனை இடந்தும் அப்ப சக்கரம் கொடுப்பார் போலும் சாய்க்காடு மேவினாரே. சக்கரம் கொடுப்பர் போலும் சாய்க்காடு மேவினாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. முந்தின பாடல கண்ணப்பன் கண்ணிடந்த செய்தியை சொல்ற போது உவப்பெரும் குருதி சோர ஒருகனை இடந்தங்கப்பன அவன் பெருமானிடத்துல எதையும் எதிர்பார்க்காமல் அன்பாலே செய்தான். அது அன்பாலான வழிபாடு. இங்க திருமால் என்ன பண்றார்? அவரும் கண்ணிடந்து அப்பறார். எதனால? சக்கரம் என்ற ஆசையினாலே செய்த வழிபாடு இது. இந்த வழிபாடு இவரும் கண்ணிடம் தப்பினார், அவரும் கண்ணப்பினார். கண்ணப்பன் கண்ணு தப்பது அன்பின் அடையாளம். இங்க திருமால் கண்ணிடம் தப்பியது சக்கரம் என்ற ஆசையினாலே செய்தது. அது இது உலகியல், அது அருளியல். வாழ்க வாழ்க வாழ்க. புயங்கள் 4 10. ராமதுரையா வாங்க. திருச்சிற்றம்பலம். புயங்கள் 4 10 ஆய கொண்டரக்கண் ஓடி சிவன் திருமலையை போக்க திருமல குழலி அஞ்ச வியன் பெற எய்தி விரல் சிறிது ஊன்றி மீண்டு வியன் பெற எய்தி விரல் சிறிது ஊன்றி மீண்டு சயம்பர நாமம் ஈந்தார் சாய்க்காடு மேவினாரே. சயம்பர நாமம் ஈந்தார் சாய்க்காடு மேவினாரே. திருச்சிற்றம்பலம். ராவணனுடைய செய்தியை சொல்லி பொதுவா ராவணன் என்ன பண்ணா, அவனுக்கு வாழும் நாளும் கொடுத்தார் என்று சொல்கிற மரபு. ஆனா இங்க சயப்பெரும் நாமமீந்தார் சாய்க்காடு மேவினாரேன்னு அந்த அந்த அரக்கனுக்கு ராவணன் திருப்பெயரை கூட பெருமான் தான் ஈந்தார். ராவணன் என்ற பெயர் பெருமானாலே சூட்டப்பட்டது. சயம்பெரும் நாமமீந்தார் சாய்க்காடு மேவினாரேன் என்ற செய்திய சொல்ற. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த பதிவை படிச்சலாமையா? இன்னும் டைம் இருக்குல்ல? 4:66 திரு நாகேஸ்வரம் இராப்பன் 4 நாழிகை 41 45 மணி இரவு 10:30 12 மணிக்குள்ள நவரோஸ்ல பாடத்தக்கது.
காவிரியினுடைய தென்கரையிலே 29 தலமாக திருக்குடமுக்கு கும்பகோணம் பாதையில உள்ளது. இங்க இருக்கிற பெருமான் வந்து நாகநாதர், அம்பாள் வந்து குண்டாமுலை அம்மை. இதற்கான பெரிய புராண பாடல் 192. நன்றிங்க. திரு நாகேஸ்வரம் இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடவரிசையின் 192. திருச்சிற்றம்பலம். எரிபுணல் பொன்மணி சிதறும் திரை நீர் பொன் இடை மருதை சென்றெய்தி அன்பினோடு மறிவிரவு கரத்தாரை வணங்கி வைகி வன் தமிழ் பாமாலை பல மகிழ சாத்தி பொறி அரவம் புனைந்தாரை திருநாகேஸ்வரத்து போற்றி அரும் தமிழ் மாலை புனைந்து போந்து செறிவிரைநல் மலர் சோலை பழையாரெய்தி திருசக்தி முற்றத்தில் சென்று சேர்ந்தார். நன்றிங்க. அல்ல காவிரியினுடைய தென்கரையில தலங்களெல்லாம் வணங்குற போது அந்த கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற திருநாகேஸ்வரத்தை வணங்கி அங்கே பெருமானை பாடிய பாட அச்சை சேரவர் போலும் கரையணே மிடரர் போலும் இச்சை தொன்பர் போலும் பேரருளாளர் போலும் இச்சையால் மலர்கள் தூவி இரவோடு பகலும் தம்மை நச்சுவார்க்கிரியர் போலும் நாகஈச்சரவனாரே நச்சுவார்க்கினியர் போலும் நாகஈச்சரவனாரே. பெருமானை இரவும் பகலும் தொழுபவர்க்கு அவன் இனியவனாக இருப்பான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து வேடுரு வேடராகி மதுரையா வாங்க. அதுக்கு அடுத்தது ஆண்டாளம்மா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். வேடுரு வேடராகி விசையனோடைதார் போலும் காடுரு பதியர் போலும் கடிப்புணர் கங்கை நங்கை சேடரி சடையர் போலும் தீவினை தீர்க்க வல்ல நாடரி புகழர் போலும் நாகவி சரவனாரே நாடரி புகழர் போலும் நாகவி சரவனாரே. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நம்முடைய தீவினைகள் எல்லாம் தீர்க்க வல்ல பெருமானாக நாடரி புகழ்வுடையவனாக பெருமான் திகழ்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கற்றுணை வில்லதாக. சிவாய நமையா. திருச்சிற்றம்பலம். வேடு இருக்கா 4:17 4:66 3வது பாட்டு. கற்றுணை வில்லதாக கடியரன் செற்றார் போலும் பொற்றுணை பாதர் போலும் புகழியதாளுடை போலும் சொற்றுணை மாலை கொண்டு தொழுதெழுவார்க்கெல்லாம் நற்றுணையாவதோ நற்றுணையாவர் போலும் நாகேஸ்வரவானே வானரே. நாகேஸ்வரம் நாகேச்சு அரவனாரேன்னு பாடியிருக்கார். வாழ்க வாழ்க. சொற்றுணை மலர்கள் கொண்டு தொழுதொழுவார்க்க பெருமானை அந்த பதிக பாராயணம் செய்வதற்கெல்லாம் அவர் என்ன பண்ணான்? நல்ல துணையாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கொம்பனாள் பாகர் போலும். படிங்க. கொம்பனால் பாகர் போலும் கொடி உடை விளையர் போலும் செம்பொன்னார் உருவர் போலும் திகழ் திருநீற்றர் போலும் எம்பிரான் எம்மையாளும் இறைவனே என்று தம்மை நம்புவார்க்கு அன்பர் போலும் நாகேச்சரணாரே. நம்புதான் நடராஜான்னு சொல்ற அந்த இதுக்கு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தம்மை நம்புவார்க்கு அன்பர் போலும் நாகையை சரவனாரேன்னு நவக்கரசோர்வான் கூறுகிற பாடல். வாழ்க. கடகரி உரியர் போலும். அது ஏன் பாடுறையா? கடகரி உரியர் போலும் கனல் மழு வளர் போலும் படரவு அறையர் போலும்
பாரிடம் பலவும் கூறி உடமுடை முழுவம் மார்ப குழிகள் பாட நாளும் நடம் நவில் அடிகள் போலும் நாகேசரவணனாரே நடமவில் அடிகள் போலும் நாகேசரவணனாரே. திருச்சிற்றம்பலம். நடனவில் அடிகள் போலும் நாகையை தரவனாரேன்னு பெருமானை நோக்கி அந்த நாம் அடியார்கள் பாடுகிற மாதிரி அந்த குடலில் இருக்க அந்த கூலிகள் எல்லாம் கூட பாடுகின்றன. அதற்கேற்ற மாதிரி அவன் நடனம் ஆடுகிறான். அப்படி அவன் ஆடுகிற நடனம் பாண்டரங்க நடனம்னு சொல்லுவாங்க. அதனால சுடலையில் ஆடுகிற நடனம். வாழ்க வாழ்க. அடுத்து திரையுறு சடையர் போலும். வாங்க. சிவாய நம. பிறையொரு சடையர் போலும் பெண்ணொரு பாகர் போலும் மறையொரு மொழியர் போலும் மால்மறை அவன்றனோடும் முறை முறை அமரர் கூடி முடிகளால் வணங்க நின்ற நரவமர் கழலர் போலும் நாகையீ சரவணாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. முறை முறை அமரர் கூடி முடிகளால் வணங்கரென்ற நரவமர் கடலர் போலும். நரவு என்பது அன்புக்கு அடையாளம்னு, நரவு என்ற சொல்லுக்கு அன்புன்னு ஒரு சொல் சொல்லுவாங்க. நரவுனா தேன் என்று சொல்லி பெருமான் தித்திக்கும் பெருமானா இருக்கிறான். அதனால நரவமர் கடலர் என்றும் சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. வஞ்சகர்க்கு அரியர் போலும். வாங்க. அதுக்கு அடுத்தது உமா. ஆமா. வஞ்சகர் கரியர் போலும் மறைவினோர்க்கு எளியர் போலும் குஞ்சர துரியர் போலும் கூற்றினை குமைப்பர் போலும் விஞ்சையர் கரிய அன்று வேலைவாய் வந்தெழுந்த நஞ்சனி மிடற்றர் போலும் நாகையீ சரவணாரே. சிவாய நம. பெருமான் நஞ்சனை மிடற்றராக நீலகண்டனா இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. போகமார் மோடி கொண்டு. உமா அம்மா வாங்க. சிவாயிடம். எட்டாவது பாட்டு. 66. 66ல 8. 66. ஆமா. 4, 66, 8. திருநேரி. பாடுறீங்க. அடுத்த பாட்டு பாடணும். திரு நாகேஸ்வரம். நாகேஸ்வரம். அம்மா பாடுறாங்களா? சரி, நன்றிங்க. போகமார் மோடி கொங்கை புணர்தரு புனிதர் போலும் வேகமார் விடையர் போலும் வெண்பொடியாடு மேனி பாகமால் உடையர் போலும் பருப்பத வில்லர் போலும் நாகனான் உடையர் போலும் நாகேஸ்வரனாரே நாகனுடையர் போலும் நாகேஸ்வரனாரே. திருச்சிற்றம்பலம். நாகனான் உடையர் போலும் நாகேஸ்வரனாருன்னு அந்த மேருவையை வெள்ளாக வளைத்து அந்த பாம்பு நாகத்தை அம்பாக வைத்து அவர் முப்புறங்களை எரித்தார் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து கொக்கரை தாளம் வீணை. சரியா கேக்கலங்க ஐயா. யார கூப்பிட்டீங்க ஐயா? உமா அம்மா. ஏற்கனவே சொல்லியிருந்தானே, வரலையா? உமா மகேஸ்வரி குன்றத்தூர். இது நான் பேர் பார்த்துட்டு தான் எடுக்கிறேன். நான் நம்பர் எழுதி வச்சேன். அதை தேடி 4ஆம் தரம்ல 66 திருநேரிசை பதிகம். 4ஆவதுல 66வது பிறகு இப்ப நீங்க பாடுறது 9வது பாட்டு. கொக்கரை தாளம் வீணை.
கோபால் சரிதா வாங்க. ஐயா தோ பாடுறோங்க ஐயா. வாங்க வாங்க வாங்க. திருச்சிற்றம்பலம். கொக்கரை தாளம் வீணை பாணிசை குழகர் போலும் அக்கரை அணிவர் போலும் ஐந்தலை அறைவர் மே போலும் வக்கரை யாமர்வர் போலும் மாதரை மையல் செய்யும் நக்கரை உருவர் போலும் நாகை சரவணனாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. தாளம் வீணை பாணிசை குழகர் என்று கைலாய வாத்தியங்களை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. இன்மையால் புறங்கள் அப்பா நான் பாட்டுங்களா? சிவா பாடுங்க பாடுங்க ஐயா. கடைசி பாட்டியா பாடுங்க. 4ல் 66 10வது பாட்டு திருநேரிசை. சிவா திருச்சிற்றம்பலம். மச்சிவாய வாழ்க. சிவா சிவா. வெண்மையார் புறங்கள் மூன்றும் வெண்டழ விரித்தார் போலும் தன்மையால் அமரர் தங்கள் தலைவர்க்கும் தலைவர் போலும் வன்மையான் மலையெடுத்த வலியனை தொலைவித்தாங்கே நன்மையால் அளிப்பர் போலும் நாக சரவணரே தொலைவித்தாங்கே நன்மையால் அளிப்பர் போலும் நாகேஸ்வரவனரே. நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம். வலியனை தொலைவித்தாங்கே நன்மையை அளிப்பர் போலும் என்று ராவனுடைய ஆணவத்தை அடக்கச் செய்து அவனுக்கு நன்மை செய்தார் என்று சொல்கிற அந்த பாடல். வாழ்க வாழ்க. இதோட நம்ம இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். வாழ்களா? வாழ்க வாழ்க. இன்னும் சொல் படிங்கம்மா. முதல் பதி பாட்டு சீரார் கோலங்கள் சும்மாமா. எதாவது பாட்டியா? சீரார் பவளங்கள் முதல் பாட்டே படி. முதல் பாட்டேவா? சரி. யார் பாடுறது? உமாமைக்கு பாடுறையா. அம்மா பாடுங்க. சீரார் பவளம் கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொன்பலகை ஏறி நேர்ந்து அமர்ந்து நாராயணன் அறியால் நாயடிக்கு ஊராக தந்தருளும் உத்தர போதமங்கை ஆறாமோரின் அருள்காளினை பாடி போராரில் கண்ணில் அடவி பொன்னு தள்ளாடாமோ ஆறாமோரின் அருள்காளினை பாடி போராரில் கண் மடவி பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல்லாடாமோ. அவனுடைய அருள் தாள்கள் தான் ஆறாமுது என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. செல்வம் அம்மா திருக்கதவம் அடைப்பதற்கான பாட்டு செல்வம். விடுமின் வெகுளை. பாரு. எடுக்கிறேன். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிகீழ் பெருஞ்சாத்தோ உடன் போவதற்கே பொறுப்படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள்
அணியார் கதவு அடையாமே புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க வாழ்க. அடியார் நடுவிலிருந்து பதிகப்பாராயணம் செய்த புண்ணியம் உடையாள் உந்தன் நடுவிற்கும் உடையாள் நடுவுள் நீருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் என்று காலையில அந்த சிகாரம் தரும் உமையாள் துணைவருடைய அருளாலே அடியார் நடுவிலிருந்து திருமுறைகளை பாராயணம் செய்கிற பெரிய புண்ணியம். வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்த்து. சொக்கம்மாள் படிக்கிறீங்களா? வாழ்த்து. கொடுங்க ஐயா. பாண்டிச்சேரி தலகோதியம்மா. படிங்க. மணிமேகலை அம்மா கூட படிக்கிறீங்களா? மணிமேகலை அம்மா. படிங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. தலகோதியம்மா வாழ்த்து படிங்கம்மா. விட்டு விட்டு கேக்குதுமா. திலகவதியம்மா விட்டு விட்டு கேக்குது. மணிமேகலையம்மா வாமா நீங்க. ஐயா மணிமேகலை திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை கண்ணில் நல்ல அத்துரும் கழுமல வலனக பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவழி வாழ்கவே வாழ்க மனம் மறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன் தாள் வாழ்கவே வாழ்க மலமில்லான் பாதமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருவடிகள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களுக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்தது சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த நிகழ்ச்சிக்கு ஆமாங்க. அந்த வகையில சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கர சுவாமிகள் ஏற்று 4ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக இன்று இரவு 9:45 திருநெறிய தமிழ் இன்றிரவு 9:45 நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்ற தலைப்பின் கீழே சிந்திக்க இருக்கின்றோம். இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் இன்றிரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த வகுப்பு இன்றிரவு 8 மணிக்கு இருக்கிறது. செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சேலம் மாவட்டத்தில் உள்ள ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்னம் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் சிவனேசன் என்கிற ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் வகுப்படுத்தி வருகிறார்கள். அன்பர் பெருமக்கள் உண்மை விளக்கம் என்கிற அந்த வகுப்பிலே கலந்து கொள்ளும்படி பணியோடு கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஏதோ ஒண்ணு குறையுது. மண்ணில் அம்மா மண்ணில் நல்ல ஒண்ணு பாட்டு ஆரியர் கடந்தல் பல்லல பாடுங்க. ரேவதி நீங்க பாடுங்க. சொல்லாலும் குற்றம் சிந்தையால் ஒரு தோஷம் செய்த பொல்லா தீவினை பார்வையில் பாவங்கள் புண்ணிய நூல் அல்லாத கேள்வி கேட்டிடும் திங்குகள் ஆயவும் மற்ற எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கட்சி ஏகம்பனே. பண்புகில் வளாது பெய்க வளைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்தருளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி, மிக்க நன்றிங்க. மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு சந்திக்கலாம்னு விடைபெறலாம். அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே.